ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 7 verse 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். யார் இந்த எஸ்ரா? இந்த எஸ்ரா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். தேறின வேதபாரகன். அவன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின, ஸ்கில்டு ஸ்கிரைப்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஸ்கில்டு ஸ்கிரைப். அவன் கர்த்தருடைய வேதத்தை, மோசே அருளிய நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகன், ஸ்கில்டு ஸ்கிரைப். இப்படிப்பட்ட எஸ்ராவை குறித்து தான் நாம் இந்த 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவர் என்ன, அவரை குறித்ததான ஒரு சாட்சியை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இவன் தேவனுடைய பிரமாணங்களிலே, மோசே அருளின பிரமாணங்களிலே தேறின வேதபாரகன், அப் டு டேட். எல்லாமே தெரியும். எல்லா காரியமும் மோசேனுடைய காரியங்கள், மோசேனுடைய நீதி நியாயங்கள், வேத பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர். அவருக்கு எல்லாம் நேர்த்தியாக தெரியும். அவர் கர்த்தருடைய வசனத்தில் தேறினவராக இருந்தார். அப்படி தேறினவராக இருந்தபடினால் அவர் உடனே உபதேசம் பண்ண வந்துடல. இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் பைபிள் நாலேஜ் கொஞ்சம் வந்துட்டுனாலே, ஓரளவுக்கு பைபிளை பற்றி புரிந்து கொள்கிற ஒரு அனுபவம் இருந்துட்டாலே இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வந்துடுறாங்க. நல்லது தான், நான் அதை தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் எஸ்ராவினுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது, அவன் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தாலும் அவர் உடனடியாக உபதேசம் பண்ண வரல. அவர் என்ன செய்தார் என்று நான் பார்க்கும்போது, ஃபார் எஸ்ரா had prepared his heart to seek the law of the Lord and do it, and to teach the statutes and ordinances in Israel. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அவர் தன்னுடைய இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணினார். He prepared his heart to seek the law of the Lord and to do it. அதுக்கப்புறம் அதை செய்யணும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளின் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். கடைசியில் தான் உபதேசம். எடுத்த உடனே உபதேசம் இல்லை. எனக்கு வேத வசனங்கள், வேத பிரமாணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் நல்லா கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு நல்லா சரிவர தெரியும் அப்படின்றதுனால உடனே உபதேசம் பண்ண வந்துடல. அந்த காரியங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்னதாக அதன்படி செய்தார். தன் வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை எதை உபதேசிக்கணுமோ அதை தன் வாழ்க்கையின் நடைமுறையிலே அதை காண்பித்தார். மூன்றாவது தான் அவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். டு ப்ரீச், அதை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வெறும் வேதத்தை வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக அதை நாம் பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிப்பது போல் வாசித்து விட்டு ஏதோ நம்ம ஒரு பக்தி அடைந்து விட்டோம் என்று நாம் யோசித்து கொள்ளக்கூடாது. நம்ம நடைமுறை கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும்.
அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை நாம் வாசிக்கிறோமோ, எவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நம் வாழ்க்கை நடைமுறையிலே அதை நாம் நடந்து காண்பிக்க வேண்டும். மூன்றாவது தான், நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை நம்ம உபதேசம் பண்ணணும். எஸ்ரா அப்படி தான் பண்ணார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அதை ப்ராக்டிஸும் பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் ப்ரீச் பண்ணுறதில்ல. அவங்க ப்ரீச் பண்ணுறதெல்லாம் புக்கில் இருந்து டைரெக்டாக ஜனங்களுக்கு புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே ப்ரீச் பண்ணிவிட்டு, இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் இப்படி நடங்க, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கும் அந்த வார்த்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி என்று போடப்பட்டிருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாக மாறணும். மாம்சம்னு சொன்னால் என்னுடைய ஜீவிதத்தில், என்னுடைய லைஃப்பில் அது அப்ளை ஆகணும். எந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணணும் அது என்னுடைய லைஃப்பில் அது லைஃப் ஸ்டைலாக மாறணும். அப்போ தான் அது மற்றவர்கள் நான் சொல்லுகிற வார்த்தையை அவர்கள் கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாச்சு. வார்த்தையாகவே இருக்கக்கூடாது, அது மாம்சமாக மாறணும். எங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமோ அதை என் மாம்சத்தில், என் சரீரத்தில், என்னுடைய ஜீவிதத்தில் அதை அபியாசப்படுத்தி நான் நடைமுறையில் காண்பிக்க வேண்டும். மூன்றாவது தான், நான் அதை உபதேசிக்க வேண்டும். எஸ்ரா அப்படி தான் செய்தார். அதனால தான் அவர் ஒரு வல்லமையான ஒரு வேதபாரகனாக, தேறின வேதபாரகனாக இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர் மேல் இருந்தது. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தராகிய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது. காரணம், அவன் வசனத்தை வெறும் உபதேசிக்கிறவனாக மாத்திரமல்ல, அந்த வசனத்தை தன் வாழ்க்கையில் கை கொள்ளுகிறவனாக இருந்தான். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நம்மை வழி நடத்தி வெறும் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையை உபதேசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருந்து அவர்களை வழிநடத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எஸ்ராவை போல நாங்களும் தேறினவர்களாக, தேறின வேத பாரகனைப் போல நாங்களும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்தோம். ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.